ஓம் சாய்ராம். சாய் சச்சரித்திரத்தில் நாம் இந்த வார தொடர்ச்சியாக அத்தியாயம் 4 பார்க்க இருக்கிறோம். சீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம், ஞானிகளின் வருகை, சீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம், சாய்பாபாவின் தோற்றம், கௌலிபுபாவின் கருத்து, விட்டலின் பிரசன்னம், ஸ்ரீஸ்ரஹாரின் கதை, பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல், சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சீரடி விஜயமும். 3 சரித்திரங்கள். இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக பார்க்கவிருக்கின்றோம். முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரித்திரத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன். இப்போது சீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன். ஞானிகளின் வருகை. கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார், தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன். நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன். இதுவே பகவானின் அவதார நோக்கம். பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள். உதாரணமாக, இருமுறை பிறப்பவர், அதாவது பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும், மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும், ஆத்மையான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும், தன்னைத்தான் ஒவ்வொருவனும் மெத்தப்படித்தவன் என்று எண்ணும் போதும், தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் குடிப்பொருட்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் பொழுதும், மதம் என்னும் போர்வையினுள் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும், பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் போதும், மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்க போதும், மனைவி மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறி நின்று வழி தவறி போகும் பொழுதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி, செயல், வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள், நிவ்ருத்தி, ஞானதேவ், முக்தாபாய், நாமதேவ், கோரா, கோனாயி, ஏகநாத், துக்காராம், நரஹரி, நர்ஷிபாயி, சஜன் கஜாயி, ஷவாதா, ராமதாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர். இவ்வகையில் இறுதியாக சீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார்.